அனைவருக்கும் நமஸ்காரம். நமது சேனல்ல தமிழ் வருட பிறப்பு 2025 வருடம் இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புது தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம். குரோதி முடிஞ்சு விஸ்வாவசு வருடம் ஆரம்பிக்குது. அதுக்காக நம்ம ஒரு ராசிக்கும் அந்த புது தமிழ் வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரோம் பலன்கள். அந்த வகையில இது வரைக்கும் நம்ம 11 ராசிக்கு பார்த்துருக்கோம். காலபுருஷன் 11வது ராசியான கும்பம் வரைக்கும் பார்த்துருக்கோம். கடைசி ராசியும் காலபுருஷன் 12வது ராசி ஆகிய மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்து போட போற ஒரு வீடியோவுமே நீங்க பார்க்க உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். அதே நேரத்தில் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸ் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்மளுடைய சேனல் வளர்ச்சிக்கு நீங்க எல்லாருமே ஒரு உறுதுணையா இருக்கணும்னு எல்லாரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவருக்கும் நல்ல அனுகிரகம் புரியட்டும். அடுத்து வரப்போற சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய முன்னதாகவே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்குள்ள போலாம். மீன ராசி கடைசி ராசி, அதே நேரத்தில் மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அயன சயன போகஸ்தானம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். 12 நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். மீனராசிக்கு சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த 12ஆம் இடம் பொதுவா லக்னத்துக்கு 12ஆம் இடம் அப்படின்றது மோட்சஸ்தானம் இல்லையா? அப்போ லக்னத்துக்கு 12ல கேது பகவான் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு இதான் கடைசி பிறவி. லக்னத்துல சனி பகவான் இருந்தாலும் அவங்களுக்கு இதான் கடைசி பிறவி. நிறைய நீங்க பார்க்கலாம். ஏன்னா மோட்சஸ்தானத்துக்கு அதிபதியே கேது தான். 7 வருஷம் தான் கேது தசை. அந்த கேது தசை 7 வருஷம் ஒருத்தர் கடந்து வராங்கன்னா அடுத்து 20 வருஷம் சுக்கிர தசை. சுக்கிர தசை பத்தி நான் சொல்ல வேண்டியது எல்லாருக்குமே தெரியும். சுக்கிர தசை எல்லாருக்குமே யோகம்னு கொடுத்துறாது. அது அமைப்பு. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்து, சுக்கிரன் யாருன்னா ஒரு ஆணோட ஜாதகத்துல சுக்கிரன் என்பது மனைவி, ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் என்பவர் கணவர் மாறும். இப்படி சொல்லிக்கிட்டு போலாம். அப்ப அந்த மீனராசி என்ன ஒரு விசேஷம்னா கடைசி ராசிலையா பங்குனி மாசம். ஆக்சுவலி மீனம்னா பங்குனி மாசத்தை சொல்லுவோம். இப்ப அங்கதான் சூரிய பகவான் இருந்துட்டு இருக்காரு. ஏப்ரல் 14ஆம் தேதி அவர் மீனத்தை விட்டுட்டு மேஷத்துக்கு போறாரு. அப்போ புது வருஷம் பிறக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த புது வருஷம் பிறக்கும் போது மீனராசி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீனத்திலேயே ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் 3 பேர் இருக்காங்க. 2ஆம் இடம் குடும்ப தன வாக்கு ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்க போறார் உச்சபலம் பெற்று. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடத்திர ஸ்தானத்துல கேது பகவானும் சந்திர பகவானும். சந்திர பகவான் பாத்தீங்கன்னா அந்த திங்கக்கிழமை வருஷப்பர் பண்ணி காலையில ஒரு 7:45 வரைக்கும் தான் அங்க இருக்க போறாரு. அதுக்கப்புறம் ஒரு துலா ராசிக்கு மாறிடுவார். நம்ம அப்போ துலாம்ல இருக்க மாதிரி கணக்கு எடுத்துக்கலாம். ஃபுல் டே துலாம் தான் டிராவல் பண்ண போறாரு அவர். புரியுதுங்களா? அதே நேரத்துல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒருத்தர் மாறிடுறாரு. சந்திராஷ்டமம் பாருங்க, 2.25 நாளைக்கு ஒருத்தர் மாறிட்டே இருக்காரு. அப்ப அந்த சந்திராஷ்டமத்துக்கு எவ்வளவு பலம் பாருங்க. 2.5 வருஷம் சனி பகவான் மாறுறாரு. ஆனா 2.25 நாள் சந்திரன் மாறுறாரு. அந்த 2.25 நாள் சந்திராஷ்டமம் நம்ம லைஃப் ஸ்டைலே மாத்தியது. என்ன பண்ணுவோம் சந்திராஷ்டமத்துல? பொதுவா வெளியில போக மாட்டோம், ஒரு வம்பு தும்புக்கு போகக்கூடாதுன்னு வீட்டுல இருக்கவங்க, ஒரு ஷூரிட்டி சைன் பண்றது, டிராவல், நிறைய விஷயங்கள் நம்ம அங்க பார்ப்போம். அது மாதிரிலாம் நடக்கும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கும்பத்துல கடைசி இடம் 12ஆம் இடம், மீனத்துக்கு 12ஆம் இடம் கும்பம். அங்க யார் இருக்காங்க? சனி பகவான் இருக்கார். இதுதான் கிரக அமைப்பு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் என்ன சொன்னேன்னு. இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரலாம். மீனத்துல 3 கிரகங்கள். பொதுவா ஒரு வீட்டுல ஒருத்தர் இருந்தாலே நம்ம சமாளிக்க முடியாது. கிரகத்தோட கிரகம் வலிமையா இருந்தா. இப்ப 3 கிரகம் போது என்ன ஆகும்? கன்ஃபியூஷன் நிறைய இருக்கும். 3க்கு மேல இருந்தாலே கொஞ்சம் குழப்பமா இருக்கும்.
இங்க வந்து சுக்கிரன் வந்து உச்ச பலம், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க இடம் மீனத்தை தான் சுக்கிரன். இங்க புதன் அப்படியே நேரா நீச்ச பலம் அடைஞ்சிடறாரு. நீச்சம்னா என்ன? பலம் இழக்கிறார். குரு பகவான் வீடான மீனம், குரு யாரோட மீனம் யாரோட வீடு? குரு பகவானோட வீடு. இங்க ராகு இருக்கிறது விசேஷம், தப்பு கிடையாது. ஜென்ம ராகு, 7ஆம் இடத்து கேது. இந்த மீனராசிக்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் அப்படின்றது கன்னி, அது புதனோட வீடு. ஆனா புதன் இங்க இருந்துட்டு அந்த கன்னியை பார்க்கிறார். நீச்சம் அடைந்தாலும் குரு பகவான் இங்க இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடம் வந்து பலம் பெறும். ஏன்னா நீச்சன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் எதிரில் நீச்சபங்க ராஜயோகம். இப்ப குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தான் மாறுவாரு. ஆனா மீனராசியில் ஒரு வருஷம் டிராவல் பண்ணும்போது அப்ப புதன் அங்க வந்தாருன்னா நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யும். புதன் ஏற்கனவே இருந்தாலும் அது வேலை செய்யும். நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதே நேரத்துல 7ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான், சந்திர பகவான் மாறிட போறாரு. கேது 7ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு உச்சிதம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல போன வருஷம் மே மாசத்துல இருந்து குரு பகவான் ரிஷபத்துல இருந்து 5ஆம் பார்வையா கேதுவை பாக்குறாரு. குரு பகவானுடைய பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்தி. அவர் இருக்கிற இடத்துல கண்ணு படுறதுதான் பலம் ஜாஸ்தி. அப்போ கன்னிராசியை குருவோட பார்வை படுறதுனால அது கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கு. சோ கேதுவோட நெகட்டிவா கூட குரு பாசிட்டிவா மாத்திடுவார். குரு மட்டும்தான் நண்பர்களா இருக்காரு எல்லார்கிட்டயுமே. அதனால அந்த கன்னி வந்து ஓரளவுக்கு பயப்பட தேவையில்லை. அதே நேரத்துல இப்போ மீனராசிக்கு 2ஆம் இடம் இல்லையா, இங்க சூரியன் இங்கே இருக்காரு பங்குனி வரைக்கும். இப்ப 4 கிரகம் 5 கிரகம் அமைப்போட சொல்லிட்டு போலாம். இப்போ மாற போறாரு. மாறும்போது 2ஆம் இடம் குடும்பம் தன வாக்கு ஸ்தானத்துக்கு போற சூரிய பகவான் சிறப்பு மீனத்துக்கு. ஏன்னா உச்ச பலம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். சித்திர மாசம் வெயில் நமக்கு தெரியும். ஏன்னா இங்க வந்து செவ்வாய் பகவானோட வீடு, உச்ச பலத்துல உட்கார்ந்துருக்காரு சூரியன். சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்னா மிராக்கல் தான். பெரிய பெரிய பொலிட்டீஷியன்லாம் அந்த மாதிரி அமைப்பு எப்படி அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காடுறோம், ஒரு பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் ஆகிறோம், ஒரு IAS IPS, ஒரு சைனிங் அத்தாரிட்டி, பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போறோம்னா இவங்க 2 பேர் தான். அரசு துறைக்கு நீங்க போறோம்னாலும் சூரிய பகவான் ரொம்ப முக்கியம், செவ்வாய் பகவானும் முக்கியம். ஒரு தளபதி அப்படின்னா செவ்வாய், போர்படை தளபதி தான். சூரியன் வந்து ராஜான்னு சொல்லுவோம், கிங்குன்னு நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதனால குடும்பந்தான வாக்குஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க போகுது மீனராசிக்கு, அருமையா இருக்க போகுது. மீனராசிக்காரங்க ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், செலவு நிறைய பண்ணுவாங்க. தன்னுடைய பேரை ஒரு எப்பவுமே ஒரு பெரிய லெவல்ல யாராவது யோசனையா இருக்கணும், தாம ஃபெமிலியரா இருக்கணும் பார்த்தீங்களா. சில பேர் தன்னை எப்பவுமே ஃபெமிலியரா வச்சுக்கணும்வாங்க. அது வந்து இவங்கள ரொம்ப பொருந்தும். ஏன்னா சுக்கிரனுடைய உச்சபலம் பெற்ற வீடு லௌகிக ஸ்தானம் வேற. நிறைய சுக்கிரன் எதுக்கு நிறைய ஆடம்பரத்தை இது பண்ணுவார். அது மாதிரி சொல்லிட்டு போலாம். ஸோ இப்போ 2ஆம் இடம் வந்து சிறப்பு தான், தப்பு கிடையாது. 3ஆம் இடத்து குரு, அதாவது தைரிய வீர ஸ்தானத்துல குரு. இங்க சுக்கிரன் இருக்காரு மீனத்துல, அங்க குரு இருக்காரு. அதாவது பரிவர்த்தனையா இருக்காங்க 2 கிரகமா. இப்போ சுக்கிரன் வீட்டுல தேவகுரு, தேவகுரு வீடான குரு வீட்டுல சுக்கிரன் மாறி இருக்காங்க, மீனத்திலையும் ரிஷபத்திலையும். அதே நேரத்துல உங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ ஒரு மாசத்துல குரு மாறிட போறாரு. 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம், தப்பு கிடையாது, நல்லதுதான் குரு இருக்கிறது 3ஆம் இடத்துல. அதை விட இப்ப 4ஆம் இடத்துக்கு போறாரு குரு. 4ஆம் இடம்ன்றது என்ன? தாய் ஸ்தானம், அம்மா, சுகஸ்தானம், சொத்து, வீடு, வாசல், ப்ராப்பர்ட்டி, ஆசை, இது எல்லாமே 4ஆம் இடத்துல வரும். அதுதான் விசேஷம். அப்ப 4ஆம் இடம்ன்றது மீனத்துக்கு மிதுனம் இல்லையா. அப்ப குரு அங்க போகும்போது அது புதனோட வீடு. அப்போ மீனத்துல புதன் இருந்தாருன்னா அதுவும் பரிவர்த்தனை மாறிடும். திருப்பியும் புதன் வீட்டுல குரு, குரு வீட்டுல புதன், இப்படி மாறிக்கும் சுக்கிரன் மாதிரி. ஸோ 4ஆம் இடத்துல குரு போறதும் விசேஷம் தான், தப்பு கிடையாது. தாய்ஸ்தானம் ரொம்ப அருமையா இருக்க போகுது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல தான் இப்போ இவர் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு. அங்க நீச்ச பலம் செவ்வாய் இருந்தாலும், நீச்ச பலம் அடைந்து அவருடைய பார்வை எங்க பாக்குது? மகரத்தை பாக்குது, லாபஸ்தானம். மீனத்துக்கு 16 லாபஸ்தானம். அப்ப லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பாக்குறாரு புது வருஷத்துல. சோ அப்ப என்ன ஆகும்? அங்க வந்து உச்ச பலம் வேற மகரத்துல, விசேஷம். பண வரவுலாம் குறை இருக்காது, பண வரவுகள்லாம் உங்களுக்கு குறையே இருக்காது. நிறைய பணத்தை கொடுப்பாரு, நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் அமையும் மீனராசிக்கு. ஒரு வீடு வாசல் வாங்குறது, இடம் வாங்குறது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மீனராசிக்கு ஒரு அற்புதமான காலம்னு நீங்க எடுத்துக்கலாம். இப்ப திருக்கணிதப்படி உங்க ராசியிலே சனி பகவான் டிராவல் பண்றாரு. ஆனா வாக்கிய பஞ்சப்படி தான் நம்ம பேசுறோம். அதுபடி பார்த்தா உங்க ராசிக்கு 12 சனி பகவான் இருக்காரு விரயஸ்தானத்துல. அதுக்கப்புறம் வருவோம், சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்துல தான் கேது பகவானும்
சந்திர பகவானும். ஸோ கேது பகவான் 7ஆம் இடத்துல அந்த அளவுக்கு உச்சிதம் கிடையாது. அதே நேரத்தில் 1 மாசத்துல மாறிட போறார். மே மாசம் இங்க வந்துடுறாரு, எங்க சிம்மத்துக்கு வர்றாரு. அப்ப 6ஆம் இடம் மீனத்துக்கு சிம்மம். ருணரோக சத்துருஸ்தானத்துல கேது பகவான். அதே நேரத்தில் விரயஸ்தானத்துல ராகு மாறும்போது கும்பத்துக்கு போறாரு, 12ஆம் இடத்துல ராகு பகவான். ஆனா சூரிய தசை ஒருத்தர் நடக்குது, மீனராசிக்காரங்க சூரிய தசை நடக்குதுன்னா கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீங்க 6 வருஷம் தான் சூரிய தசை. அந்த தசை நடந்தவரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு. 6ஆம் அதிபதி தசை வரும்போது கொஞ்சம் டஃபா இருக்கும் எப்பவுமே எல்லாருக்குமே. அது கிரக அமைப்பு நல்லா இருந்தாலும் சரி, வலுவிழுந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்க தான் செய்யும். ஏன்னா அந்த ஸ்தானத்தோட மதிப்பு அந்த மாதிரி. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சந்திரன் மாறிட போறாரு, 8ல போயிடுறாரு, அஷ்டமத்துக்கு வந்துடுறாரு. உடனே 7:45 மணிக்கு உங்களுக்கு கும்பத்துக்கு பாத்தீங்க, மீனத்துக்கு பாத்தீங்கன்னா 7ல இருந்து 8க்கு போறாரு. அப்ப என்ன ஆகுது? அஷ்டமம், 8ஆம் இடம், சந்திராஷ்டமன்றமே அதான். அப்ப மீனராசிக்கு வருஷ பௌர்ணமி சந்திராஷ்டமம், புரிஞ்சுக்கிங்க. அப்ப நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது 12ஆம் இடம் தைரிய, 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், அதாவது அயன சயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் சொல்லிக்கிட்டே போலாம். அங்க ஆல்ரெடி சனி பகவான் இருக்காரு. இப்ப அங்க ராகுவும் போயிட்டு போறாரு மே மாசத்துக்கு அப்புறம். அப்ப என்ன ஆகும்? செலவுகள் நிறைய நடக்கும். ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா பொதுவும் ஆயுஷ்காரகன். விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் வைப்பார். ஏன்னா அவர் வீடு வேற. ராகு போகும்போது இன்னும் கொஞ்சம் செலவை நிறைய கொண்டு போவார். வருமானங்கள் வந்தாலும் செலவுகளையும் கொண்டு போவார் நிறைய. மீனராசிக்கு தேவையில்லாம் நிறைய செலவாகும். ஆனா அதுலயும் உங்களுக்கு ஒரே சொல்லுவாங்கல்ல, ஒரு நல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பார்வை மே மாசத்துக்கு அப்புறம் அடுத்த மாசம் மேல குரு பகவான் மிதுனத்துக்கு போக தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்களுக்கு இதுக்கு பார்க்க போறாரு. எங்க? கும்பத்தை பாக்குறாரு. அப்ப உங்க ராசிக்கு 12 விரயஸ்தானத்துல குரு பகவான் பாக்குறதுனால செலவுகளை சுப செலவுகளா மாத்துவார். அதே நேரத்துல மீனராசிக்கு 8ஆம் இடம் துலாம் அஷ்டமம் இல்லையா, அது குரு பகவான் மிதுனத்துக்கு போகும்போது 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப அதுவும் அந்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணிப்பார். ஸோ ஆயுள் பலத்தை இம்ப்ரூவ் பண்ணுவார். உங்க தொழில் ஸ்தானம் தனுசு, மீனத்துக்கு 10ஆம் இடம் தனுசு. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி அபிரிதமா இருக்க போகுது. மேக்கு அப்புறம் இது வரைக்கும் சுமாரா இருந்திருக்கும், பட் இதுக்கப்புறம் அபிரித வளர்ச்சியா இருக்கும். மீனத்தை பொறுத்த தொழில் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மீனத்துல இருந்து 10ஆம் பார்வையா இதோ பாக்குறாரு, தனுஷை பாக்குறாரு. குரு பகவான் 7ஆம் பார்வையா பாக்குறாரு. ஆனா நான் சொல்றது திருக்கணிதப்படி பாக்குறாரு 10ஆம் பார்வையா. ஆனா நம்ம பேசுறது பூரா வாக்கிய பஞ்சாங்கப்படி. அப்ப வாக்கிய பஞ்சாங்கப்படி பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வை அப்படின்றது விருச்சிகம் தான், தனுசு கிடையாது. திருக்கணிதப்படி தனுசு, வாக்கியப்படி விருச்சிகம். நல்லா இங்க கவனிங்க. அப்ப விருச்சிகன் போது பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு திருக்கணிதப்படி, இந்த வாக்கியப்படி. புரியுதுங்களா? சோ நீங்க திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நம்ம அந்த பாயிண்ட்டுக்கே போக வேண்டாம். சனி பகவானை நம்ம கும்பத்துல இருந்தே கணக்கு எடுத்துப்போம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம பேசிட்டு வரோம். அப்ப திருக்கணிதம் மறந்துடுங்க. நான் நடுவில் நானே கொஞ்சம் சொல்றேன்னு நினைக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. சோ அப்போ குருவோட பார்வை தொழில் ஸ்தானத்தை பார்க்கறது விசேஷம். அடுத்த வருஷம் சனி பகவான் மாறும்போது அவர் மீனத்துக்கு போனார்னா வாக்கியப்படி, அப்ப அவருடைய பார்வை தொழிலை பார்க்க போகுது. அது இன்னும் விசேஷம். சோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அபிரிதமான காலம். உங்களுடைய சிறப்பு என்னன்னா குரு பகவானுடைய அனுகிரகம். அவருடைய வீடு வேற, சுக்கிரன் உச்சம் பெற்ற வீடு, வருஷ பௌர்ணமி சுக்கிரன் அங்கே இருப்பது இன்னும் ஒரு விசேஷம். அதே நேரத்துல குரு பெயர்ச்சியில குரு மிதுனத்துக்கு போகும்போது உங்க தொழில் ஸ்தானம் வலுப்பெற போது, ஆயுள் பலம் நல்லா இருக்க போது, உங்க விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதால நல்லதா பண்ண போறாரு. ஸோ பொதுப்படையா ஜென்ரலா எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல டைம் தான் மீனராசிக்கு. நீங்க எல்லாருமே ஆலங்குடி க்ஷேத்திரம் போனீங்கன்னா குரு பகவானை வழிபடுங்க. அதே நேரத்துல நீங்க மீனராசிக்காரங்களா குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க. கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க ஸ்டெப் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா கல்யாணம் ஆயிடும். ஏன்னா இப்ப குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்க 7ஆம் வீடை பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த மாசம் தான் மாற போறாரு. அப்ப பார்வை இருக்காது, சரிங்களா? இருந்தாலும் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒரு அனுகிரகமான தன்மை தான் குருவோட வீடு அது, சரிங்களா? மீனராசி விட்டு கொடுத்துட மாட்டார் எப்பவுமே குரு. அதனால எல்லாம் வல்ல இறைவன் அனுகிரகத்தால மீனராசிக்கு இந்த புது வருட தமிழ் வருட பிறப்பு நல்ல விதமாக அமைய எம்பெருமானை நானும் மனதார பிரார்த்திக்கிறேன். அனைவரும் வாழ்விலும் இந்த புத்தாண்டு நல்ல விதமாக அமையட்டும். 12 ராசிக்காரங்களுக்கும்
கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் சுயஜாதகத்தில் கிரக அமைப்புகள் நல்லா இருந்தா நிச்சயம் ஒரு ஒரு வெற்றி தான் உங்களுக்கு. அதே நேரத்துல நீங்க யாரும் எதை பத்தி யோசிக்க வேண்டாம். உங்க தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனை நல்லது செய்யுங்க, அதை சிறப்பா செய்யுங்க. தான தர்மங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. நிச்சயம் உங்களை வந்து எம்பெருமான் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போவாரு மீனராசிக்காரங்களை. 12 ராசிக்கும் நல்ல விதமா அமைய எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் தன்மகேசாய வித்மஹே வாக்கு சுத்தாய தீமஹே தன்ன சிவ பிரஜோதயாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.